Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்தனர். இதுகுறித்து அங்கிருந்த குடும்பங்களுடன் எமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். சென்னையில் தொடர் விடுமுறையை தொடர்ந்து சுற்றுலா தலங்கள் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய பகுதியாக மெரினா பீச்சை பொறுத்தவரை அதிக அளவு கூட்டம் காணப்படுகிறது. இன்று தீபாவளி திருநாளை முன்னிட்டு இங்கிருந்து சென்னையில் பணிபுரிந்தவர்கள் வெளியூர் சென்றிருந்தாலும் கூட இங்கு வெளிமாநிலத்திலிருந்து இங்கு தங்கி பணிபுரியக்கூடிய வட இந்திய மக்கள் அதிக அளவு இங்கு வந்துள்ளார்கள். அதே போல சென்னைக்கு அருகில் உள்ள இருக்கக்கூடிய நகரங்களிலிருந்தும் கூட மக்கள் வந்திருக்காங்க. அவனுக்கு வணக்கம். நீங்க எங்கிருந்து வர்றீங்க? நாங்க ஆவடியிலேருந்து வரோங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. அதாவது நாங்க இவ்வளவு கூட்டம் நாங்க எதிர்பார்க்கல. எல்லாரும் சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க, கூட்டம் இருக்காது மெரினால அப்படின்னு நினைச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறா கூட்டம் அதிகமாவே இருக்கு. மக்களும் வந்து ஆர்வத்தோட வராங்க. மழையை பொருட்படுத்தல, மழை வரும்லாம் பயப்படல, பொருட்படுத்தல, வராங்க, நல்லா ரசிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. குழந்தைகளோட வராங்க, குடும்பமா வந்திருக்காங்க. அதை பார்க்கணும், சந்தோஷமா இருக்கு. நாங்களும் குடும்பத்தோட தான் வந்திருக்கோம். வந்தோம், கடற்கரையை பார்த்தோம், மீன் சுட மீன் சாப்பிட்டோம், சுண்டல் எல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கு தானே நம்ம வர்றது. மெரினா பீச்னால என்னது, மீன் தானே ஃபேமஸ் நமக்கு. வந்தோம், பார்த்தாச்சு, மழை வர மாதிரி இருக்கு, கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தீபாவளிக்கு இங்கே வந்தது. இங்கே நிறைய மக்கள் வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நீங்கள் ஒரு மணிக்கு வந்து எல்லாம் பீச் எல்லாம் சுற்றி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பாம்பூர்லேருந்து வந்திருக்கீங்க. இப்போ தீபாவளி இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை, எதிர்பார்த்தோம். பட் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நாளைக்கு தான் அதிகம் வரும்னு நினைக்கிறேன். நான் பரவாயில்ல, ஓரளவு பார்க்குற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை இப்போதி மக்கள் வந்து குடும்பத்தோடு வந்திருக்காங்க. அதுதான் இங்கே ஒரு ஃபேமஸ் ஒரு சொல்லிக் கொடுத்தோம். சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நாங்கள் நேதாஜி நகர் யாருன்னா ஒரு குவார்ட்டர்ஸ்லேருந்து வரோம். ஆமாம், ஜாலியாக இருக்குது இன்றைக்கி வந்ததுனால. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. பட்டாசு பட்டாசு வீட்ல இருக்கு. பட்டாசு வெடிக்கணுமா? ஊர்ல வெடிக்கிறீங்களா? வெடிக்காச்சா இல்லையா? வீட்ல வெளியே வெடிக்கணும். வீட்ல வெளியே வெடிக்கணுமா? தீபாவளி பண்டிகை மட்டும் குடும்பத்துடன் வந்த குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்காங்க. அதே போல இந்த பாதுகாப்பு நடவடிக்கையை பொறுத்தவரை காவல்துறையினரும் அந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கவங்க வந்து அவங்களோட அலர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அருகில் இருக்கக்கூடியவர்களை கவனமாக பாருங்கள், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவர்களா இல்லை என்று காவல்துறையும் கட்டுப்பாட்டு மையம் வைத்து இங்கிருந்து தொடர்ந்து அந்த ஒலிபெருக்கியால் அவர்கள் தங்களது மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டுள்ளார்கள். எனவே பாதுகாப்பை பொறுத்தவரை காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுமக்கள் மகிழ்ச்சிகரமாக வந்து செல்கிறார்கள். குறிப்பாக தீபாவளி பண்டிகை என்று மெரினா கடற்கரை பொறுத்தவரை ஒரு விழாக்கோலமாக தான் காணப்படுகிறது. ஒளிப்பதிவு அபிமன்யுடன் அன்பழகன்.